ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொத்து பதிவின் போது அசல் ஆவணங்கள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்திருக்கு. அதாவது உயர்நீதிமன்றம் 34C அப்படிங்கிற அரசியல் பிரிவு தடை செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது அசல் ஆவணங்களை சமர்ப்பிக்க வகை செய்யும் பதிவு சட்ட திருத்தம் 34C அப்படிங்கிறத ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கொடைக்கானல் சேர்ந்த மனோஜ்குமார் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். இதாவது 1908ஆம் ஆண்டில் பதிவு சட்டத்தின்படி 34C பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கு. இது சொத்து விற்பனையாளர்கள் முறையான அசல் ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி தவறும் பட்சத்தில் 10 நாட்களுக்குள் பெறப்பட்ட வில்லங்க சான்றிதழ் அல்ல அந்த அசல் ஆவணம் தொலைந்துருச்சு அப்படின்னா காவல்துறையின் தேடலில் கிடைக்காத சான்றிதழ், அதாவது நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் அதை கொடுக்கணும். அடுத்து ஏதாவது அடமானம் இருந்ததுன்னா தடையில்லா சான்றிதழ் வாங்கணும், அதாவது நோ அப்ஜெக்ஷன் NOC வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதை பிரிவுக்கு குடியரசுத் தலைவர் ஜனவரி 23 ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இருந்தாலும் இந்த சட்டப்பிரிவு தொடர்பாக சார் பதிவாளர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல் வழங்கப்படலை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இதை ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதில் பொதுமக்கள் நிறையா பேர் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இது நீதிபதிகள் சதீஷ்குமார் ஜோதிராமன் அவங்க அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு பதிவு சட்ட திருத்தம் 34C ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட 55 மீண்டும் உயிர்ப்புக்கு முயற்சியை வச்சிருக்கா தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அதை ஆல்ரெடி ரத்து செஞ்சுருக்காங்க, அதே மாதிரி ஒரு சட்டம் தான் இதுவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசியலமைப்போட 14வது சட்டப்பிரிவையும் இது மீறுது. ரெண்டாவது அரசியலமைப்போட 300A அப்படிங்கிற பிரிவின் கீழே ஒருவருக்கு சொத்துரிமைக்கு தன்னிச்சையான நியாயமற்ற கட்டுப்பாடுகள் விதிப்பதாக இது கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு இந்த சொத்து உங்களுக்கு தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறது நியாயமானதாக இருக்கணும், அதே மாதிரி தன்னிச்சையானதாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த பதிவு சட்டத்தோட 34C பிரிவை பிறப்பித்த சட்ட திருத்தத்தை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வில்லங்க சான்றிதழில் நில அளவை எண் கண்டிப்பாக இருக்கணும், கதவு எண் ஆகியவற்றையும் சேர்த்து வழங்கணும் அப்படின்னு பதிவுத்துறை தலைவருக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த பணி சீக்கிரமாக தமிழ்நாட்டில் தொடங்கி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அனைத்து பதிவுகளும் வில்லங்க சான்றிதழில் பதிவேடுகளில் சரியாக நமக்கு பிரதிபலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொத்தோட அசல் ஆவணங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாக பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம். அதுக்கு உண்டான ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்தா போதுமானது. ஸோ ஈஸியாக பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இனிமேல் வர வில்லங்க சான்றிதழில் கதவு எண், அதுக்கப்புறம் SF நம்பர் எல்லாமே உள்ள இன்க்ளூட் ஆயிரும், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சீக்கிரமாக நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா நம்மளால் இந்த வில்லங்க சான்றிதழில் ஏற்படுற சில பிரச்சனைகள் கண்டிப்பாக கம்மியாயிரும். ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறபடி அசல் ஆவணங்கள் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பத்திரப்பதிவு செய்ய முடியாது அப்படிங்கிற நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்குண்டான ஜட்ஜ்மெண்ட் காப்பி தான் இது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.